اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم أدرك شيخا يمشي بين ابنيه يتوقع عليهما، فقال النبي صلى الله عليه وسلم: ما شأنتم هذا؟ قال: ابناه يا رسول الله، كان عليه نذر إلى آخره، أو قال النبي صلى الله عليه وسلم. صدق رسول الله الكريم. சகோதரர்களோட முயற்சி செய்வதில் ஒரு மனிதன் காபா வரை நான் நடந்து வந்து ஹஜ் செய்வேன் இல்லை உம்ரா செய்வேன் அப்படின்னு ஒரு மனிதன் நினைவு கொண்டான். அவனுடைய சூழ்நிலைகள் என்ன? சரி, அது நேர்ச்சி செய்யப்பட்ட ஒன்றை ஏதோ ஒன்றின் மூலியமாக காபாரணத்துல எந்த ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார், நேரத்தை செய்வதை முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்பட்டு விடுகின்றது. முடித்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? நேர்ச்சியை முடித்தால் இந்த இரண்டு விஷயங்களை பற்றிதான் பார்க்க இருக்கின்றோம். அவங்க கூறியதாவது, ஒரு முதியவர் தம் இரு புலவர்களை ரெண்டு மகனுடைய அவர்களுக்கு இடையே சாய்ந்தபடி நடந்து வருவதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அந்த அப்புதல்வர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இவர் காபாவிற்கு நடைபயணம் மேற்கொள்வதாக நேர்த்திக்கடன் செய்து கொண்டார் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவரை வாகனத்தில் ஏறி செல்வீராக, தம்மை தானே வேதனை செய்து கொள்வோம், நீரோ உமது நேர்த்திக்கடனோ அல்லாஹ்விற்கு தேவையில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப ஒரு நேர்த்திக்கடன் என்பது நம்ம சொன்னதுதான், செய்யாமல் இருப்பது நல்லது. உண்மை அவங்க கிட்டாலும் சொல்ல செஞ்சிடறாங்க அப்படின்னா, இப்படி இவர்களை வளைத்துக் கொள்வதோ எந்த ஒன்றுக்குமே மார்க்கம் அந்த இடத்துல இடம் கொடுக்கல. அது நம்ம மத்தில விளையும் சொல்லணும். நான் இந்த இது நடந்துச்சுன்னா நான் சவுக்கால அடிச்சுக்குவேன், எனக்கு இது ஒன்று நடந்துச்சுன்னா நான் கட்டியால குட்டிக்கிறேன், என்னுடைய அளவு குட்டுறதோட குட்டிக்கிறேன். இந்த மகாமம் 10 மணிக்கு சிலர்கள் செய்வார்கள், இஸ்லாமிய போர்வழியில் செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு இந்த வாழால அடிச்சுக்கிடுவாங்க, கட்டியால வெட்டிக்கிடுவாங்க. இப்படி செய்யக்கூடிய செயல்பாடுகள் மார்க்கத்தில் நடமில்லை. தங்களை உடலை வருத்திக் கொள்வதற்கோ உடலை சிதைத்துக் கொள்வதற்கோ மார்க்கத்தில் இடம் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியது, நீங்க ஏன் இந்த வயசான காலத்துல போட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு நீங்க எழுத்துக்கிட்டு போயிட்டு வந்திருக்கீங்க? தேவையில்லை, நீங்க பஸ்ல ஏறி போங்க, உங்களுடைய வாகனத்துல ஏறி போங்க. அப்ப அந்த ஒட்டகங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டம், நீங்க வாகனத்துல ஏறி போங்க, ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்லிட்டு இந்த விஷயத்திற்கு மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த அபுதாவுது போன்ற கிரந்தங்களில் பார்க்கும் பொழுது ஹதீஸ் வல்லுநர்கள் சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், இவர்களுக்கான ஒன்று மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நீங்க ஏறி போங்க, ஏறி போயிட்டு என்ன செய்யுங்க, காபால போய் மக்கால போய் நீங்க ஹஜ் அந்த தவாப்புகளை முடித்து விட்டு நீங்கள் செய்த நேர்த்திக்கடனுக்காக வேண்டி ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்து விடுங்கள். அதுக்கு பரிகாரமாக என்ன செய்யுங்க, ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்துருங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப சிரமப்படுத்திக் கொள்வது என்பதை மார்க்கத்தில்
வேதத்தில் அந்த இடங்கள் இல்லை. அல்லாஹ் சொல்லும் சொல்லுகின்றால் மார்க்கம் என்பது எளிதானது, கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதில்லை, மனிதனுக்கு எளிதான ஒன்றாக இருக்கின்றது. அதே சமயத்தில் ஒரு மனிதன் நேர்த்திக்கடனை செய்வதாக நேர்ந்து கொண்டால் செய்ய முடியவில்லை, அவன் முதுமையின் காரணமாகவோ காலத்தின் தாமதம் காரணமாகவோ ஒன்றின் காரணமாக இவனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. என்ன செய்கிறது? அதை முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சத்திய முடிவுக்கான பரிகாரமே நேர்ச்சை முடிவுக்கான பரிகாரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இத உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக இருக்குது. அதுக்கு என்னன்னா 3 விதமான நேர்ச்சைகளுடைய 3 விதமான விஷயங்களை தன்மையை சொல்றார். ஒண்ணு, ஒருவர் என் மீது நேர்த்திக்கடன் உள்ளது, பொதுவாக 10 எந்த ஒன்றையும் அவர் என்ன செய்யல, மென்ஷன் பண்ணல, இந்த செய்யணும் அந்த செய்யணும் அப்படின்னு எந்த ஒண்ணும் இல்லைங்க. நான் நேர்ந்துக்குவேன், எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நல்லபடியா நடந்துச்சுன்னா ஏதாச்சும் செய்யணும், நான் நேர்ந்துக்குவேன், ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்க பொதுவாக நேர்ந்து கொண்டார். எந்த ஒன்றையுமே இன்னும் வெளிப்பாடு செய்வது என்பது எந்த ஒன்றையும் குறிப்பிடாமல் இதை நேர்ந்து கொண்டாரு. இது இந்த சத்தியத்தை முடிவுக்கான பரிகாரம் செய்யணும். ஒண்ணுமே. இரண்டாவது வகை, ஒரு குறிப்பிட்ட நேர்த்திக்கடனை அவர் செய்து கொண்டார், அவர் அதை முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஒரு குறிப்பிட்டது ஏதாச்சும் ஒன்றை சொல்லி, நான் இப்ப மாதத்துல நான் ஃபுல்லா நோன்பு வைப்பேன், எனக்கு இது நடந்துச்சுன்னா, எனக்கு இது முடிஞ்சுன்னா இந்த நாள்ல நோன்பு வைப்பேன் அப்படின்னு ஒரு மனிதன் செய்யறாரு. இல்ல, நான் பெருநாள் அன்னைக்கு மட்டும் நோன்பு வைப்பேன், நம்ம அந்த வில்லங்கமான ஒன்றுதான் இருப்பாங்க. இது ஹராமம். பெருநாள் அன்று நோன்பு வைப்பது என்பது ஹராமாச்சு. அன்னைக்கு நான் நோன்பு அப்படி வைக்க முடியாது. அப்ப அது முடியக்கூடிய சூழ்நிலை வரும். இப்படி ஒன்று முடியக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படக்கூடியது. மூன்றாவது, நான் இன்னும் மனிதனுடன் பேசினால் ஹஜ்ஜி செய்வது என் மீது கடமை என்பதாக நேர்த்திக்கடன் செஞ்சுட்டார். சாதாரண பொருள் பணக்காசு இருந்துச்சுன்னா ஹஜ்ஜி செய்வது கடமை, அது செஞ்செல்லாம் முடிச்சுட்டாருன்னு வச்சுக்குவோம். இப்ப என்ன சொல்றாரு, ஒரு மனிதன்கிட்ட பேசாம இருக்காரு, இந்த மனிதன்கிட்ட நான் பேசுறேன்னா என் மேல ஹஜ்ஜி கடமைங்க, இந்த மனிதனுக்கு நான் பேசுறேன்னா எனக்கு ஏதாச்சும் நான் பாரு, நான் அவங்களோட பேசவே மாட்டேன். இந்த வீட்டு விழாவில் வந்து செய்யக்கூடிய முடிவுகள். அப்ப இப்படி ஒரு மனிதன் செய்கின்றால் பேசாமல் ஒரு மனிதனிடம் 3 தினங்களுக்கு மேல் இருக்கக்கூடாது. பேச மாட்டேன்னு சொல்லிட்டு 3 தினங்களுக்கு மேல் ஒரு மனிதனோட பேசாமல் இருக்கக்கூடாது. அவர் பேசிதான் செய்யணும், சாதாரண சலாமான்னு சொல்லிட்டு போகணும். இப்படி செய்யக்கூடிய சமயங்களில் இப்ப முறிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. இதெல்லாம் இப்படி செஞ்சா முடிக்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா நேர்த்திக்கடன்களுக்குமே ஒரே மாதிரியான பரிகாரம் சொல்றாங்க. சத்திய முடிவுக்கான பரிகாரம் எதுவோ அதுதான் அப்படின்னு இருக்காங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்ப சத்திய முடிவுக்குரிய பரிகாரம் என்ன? 10 ஏழைகளுக்கு உணவளித்தல் அல்லது 10 ஏழைகளுக்கு ஆடை அணிவித்தல் அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்தல். இந்த இது வந்து நம்மள்கிட்ட இல்லை. அடிமைகளை விடுதலை செய்யக்கூடியது என்பது இப்ப இல்ல, அந்த நடைமுறையை உலகத்திலும் இல்லை. ஆனால் 3வதாக சொல்றாங்க, இதற்கு சக்தி இல்லாதவர்கள் 3 நாட்கள் நோன்பு நோக்கிக் கொள்ளட்டும். என்னால பொருளாதாரத்துல என்கிட்ட இல்ல, எந்த ஒண்ணும் இல்ல அப்படின்னா இவங்க என்ன செய்யட்டும், 3 நாட்கள் தொடர்ச்சியாக 3 நாட்கள் நோன்பு நோக்கிக் கொள்ளட்டும் என்பதாக இதற்கு பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனுடைய விளக்கமாக பிரான்சில் பார்க்கிறது 5வது அத்தியாயம் 89வது வசனங்கள் அல்லாஹ் தஆலா இதை தெளிவுபடுத்தி கூறி காட்டுகின்றார். எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதுகளில் நடக்கக்கூடிய நன்மக்களாக உருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு